காரங்க நமக்கு நல்ல பேருங்க, ஏசப்பாவின் அன்பினிலே வந்து பாருங்க, இதயத்தை தந்து பாருங்க, வந்து பாருங்க, இதயத்தை தந்து பாருங்க. அல்லேலூயா பாட்டுக்காரங்க நாங்கள் எல்லாம் ஏசப்பாவுக்கு சொந்தக்காரங்க. உற்சாகமாக அல்லேலூயா பாட்டுக்காரங்க நாங்கள் எல்லாம் ஏசப்பாவுக்கு சொந்தக்காரங்க. சொந்தக்காரங்க நமக்கு நல்ல பேருங்க, சொந்தக்காரங்க நமக்கு நல்ல பேருங்க, ஏசப்பாவின் அன்பினிலே வந்து பாருங்க, இதயத்தை தந்து பாருங்க, ஏசப்பாவின் அன்பினிலே வந்து பாருங்க, இதயத்தை தந்து பாருங்க. அப்பா வந்து பாருங்க, ஐயா வந்து பாருங்க, அண்ணே வந்து பாருங்க, அக்கா வந்து பாருங்க. அல்லேலூயா பாட்டுக்காரங்க நாங்கள் எல்லாம் ஏசப்பாவுக்கு சொந்தக்காரங்க. அல்லேலூயா பாட்டுக்காரங்க நாங்கள் எல்லாம் ஏசப்பாவுக்கு சொந்தக்காரங்க. மாளிகை மாடம் எல்லாம் கேட்கவில்லைங்க, உங்க பொன்னையும் பொருளையும் கேட்கவில்லைங்க. அல்லேலூயா 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 சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மாளிகை மாடம் எல்லாம் கேட்கவில்லைங்க, உங்க பொன்னையும் பொருளையும் கேட்கவில்லைங்க. அம்மா கெட்டு போன இருதயத்தை கேட்கிறாருங்க, கெட்டு போன இருதயத்தை கேட்கிறாருங்க, உள்ளத்தில இயேசுவால துதிக்கிறாருங்க. அன்பு அண்ணன் ஜிபிஎஸ் ராபின்சன் அவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர் வருவதற்கு முன்பதாக என்னுடைய செய்தியினுடைய ஒரு 5 குறிப்பை மாத்திரம் வேகமாக நான் சொல்லி முடிக்கிறேன். அவர் வருவதற்கு முன்பதாக இந்த 300 என்ற இலக்கத்தில் பல நிகழ்வுகள் வேதாமத்தில் இருக்கிறது. அதை அடிப்படையாக அதை ஞானார்த்தமாக எடுத்துக்கொண்டு சில குறிப்புகளை சொல்லுகிறேன். ஆண்டவர் தேடுகிற அந்த வெற்றி கூட்டணியில் நாம் இருக்க வேண்டுமானால் முதலாவது தேவனுக்கென்று என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். யாரெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை கர்த்தர் யூஸ் பண்றார். ஆண்டவர் சொல்லிட்டா நான் உடனே கீழ்ப்படியணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிருங்க. இயல்பாவே சிலருக்கு கீழ்ப்படிதல் ஆண்டவர் சொல்லிட்டாரு, எந்த நிர்பந்தம் இல்லாம கீழ்ப்படிவாங்க. அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நான் ஒரு தொழிலகத்தில் வேலை செய்தேன் என்னுடைய 16வது வயசுல. இப்போ வேலை செய்துட்டு மத்தியானம் லஞ்சுக்கு எங்களுடைய ஓனர் வீட்டுக்கு வருவேன். அந்த ஓனர் வீட்டில் ஒரு ஜெபம் நடந்தது. மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு நான் கிளம்பும் போகும்போது அந்த ஜெப சத்தம் என் காதில் விழுகுது. மேலே சாப்பிட்டுட்டு கீழே இறங்கி வந்தபோது சத்தம் கேட்குது. அதில் ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார். உள்ளே இருக்கக்கூடிய எங்கள் அண்ணாச்சி குடும்பம் அவங்களுக்காக அவர்கள் பேசுவதாக இருந்தாலும் எனக்காக அன்று பேசினார். நான் உள்ளே கூட போக முடியாது. அடுத்து நான் வேலைக்கு போகணும். சாப்பிட்டுட்டு உடனே வீட்டை விட்டு கிளம்பணும். கிளம்பும் போது கர்த்தர் பேசினார். நான் காண்பிக்கிற இடத்துக்கு போ, புறப்படு என்று சொன்னார். இம்மீடியட்டா உடனடியாக நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தேன். அங்கிருந்து புறப்படுவது அவ்வளவு கடினமான காரியமாக இருந்தது எனக்கு. ஏனென்றால் சோ லவ்விங் பீப்புள், ரொம்ப அன்பான மக்கள் என்னை என்னுடைய பிள்ளையை போல் பார்த்து கொண்டார்கள். அந்த மாதிரி ஒரு குடும்பம். அங்கே தான் நான் வேலை செய்தேன். அங்கிருந்து போகிறது அவ்வளவு கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. ஆனால் கர்த்தர் சொன்னார் புறப்பட்டு போகணும். இம்மீடியட்டாக ஒபே பண்ணேன் நான். பிரியமானவர்களே, அப்படி உடனடியாக கீழ்ப்படிந்து வந்ததின் பலனாக ஆண்டவர் என்னுடைய லைஃப்பில் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு அளவே கிடையாது. ஒவ்வொரு இடத்திலையும் நான் ஊழியம் செய்து மற்ற இடத்துக்கு மாறும்போதெல்லாம் கர்த்தர் சொல்லுவார், புறப்பட்டுருப்பா. இந்த வனாந்திரத்தில் கர்த்தர் சொல்லுவார்ல, அது மாதிரி கீழ்ப்படியும் போதெல்லாம் ஒரு உயர்வை பார்க்கிறேன் நான். அல்லேலூயா. ஒருவேளை நான் மனுஷிகமாக இருந்தா நான் இன்னும் கந்தரக்கோட்டையில் தான் இருந்திருந்தா நல்ல மக்கள், கந்தரக்கோட்டை மக்கள்லாம் கல்லெறிஞ்சு கொள்ளலை எனக்கு என்னைய. அவ்வளவு கோபம் அந்த காலத்தில். இப்பெல்லாம் இல்லை, யாரும் கோவப்பட மாட்டாங்க. அந்த டைமில் 1-2 பேர் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணாங்க. சந்தி மாண்டவரே,
தடுத்து நிறுத்தும் ஆண்டவர் என்ன. ஆனால் என்னை கர்த்தர் நடத்தினார். அதுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த அன்பான மக்களை விட்டு வர்றது எனக்கும் கஷ்டம்தான். புதுக்கோட்டைக்கு வந்த பிறகு புதுக்கோட்டையிலேருந்து திருச்சி போகிறதும் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒபே பண்ணும் போதெல்லாம் ஒரு உயர்வை பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில். சாதாரணமாக ஒரு செய்தியாளர் செய்தி கொடுத்து கொண்டிருக்கும் போது உங்களோட கர்த்தர் பேசுகிறாருன்னு சொன்னால் உடனே ஒபே பண்ணுங்க. நீங்க தனிப்பட்ட விதத்தில் ஜெபம் செய்து கொண்டிருக்கிற போது கர்த்தர் பேசுகிறார் சொன்னா இம்மீடியட்டா ஒபே பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்காக பேசுகிறார். சில நேரங்களிலே செய்திகளை கேட்பதற்காகவே, செய்தி கொடுப்பதற்காக, செய்தி கேட்பதற்காக சில கூட்டங்களுக்கு நான் போவதுண்டு. வருஷந்தோறும் பரமன்கேணியில் கூட்டம் நடக்குது. அங்க தேவனுடைய மனிதர்கள் உபவாசித்து ஜெபிக்கும்படி கூடுறாங்க எவ்ரி இயர். இந்த வருஷமாவது நம்ம ஊழியக்காரங்களாம் ட்ரை பண்ணுங்க. சும்மா உட்கார்ந்து ஜெபத்தோட செய்திகளை கேட்போம். ஒவ்வொருத்தரும் ஏறி செய்தி கொடுக்கும்போது சில வார்த்தைகள் நம்மோடு பேசும். நாட் ஓன்லி தேர், எங்கெல்லாம் நீங்க ஆர்வத்தோட தாகத்தோட போறீங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் உங்களோட பேசுவார். அல்லேலூயா. உங்களுக்கான வார்த்தைகளை பேசுவார், உங்களுக்கான செய்திகள் அங்க இருக்கும். அப்படி பேசும்போது சில விஷயங்களை கட்டளையா கர்த்தர் சொன்னார்னா உடனே ஒபே பண்ணுங்க. அது நீங்கள் வெற்றி கூட்டில் இருப்பதற்கு ஒரு படி. இரண்டாவது செகண்ட் என்ன வாஸ்தவம்? தேவனோடு சஞ்சரித்தல், அவரோடு நடக்கிறது. ஆண்டவரே நீங்க வாங்க, நான் மட்டும் போக கூடாது, நீங்க வாங்க. எப்பொழுதும் எப்போது வாகனத்தில் உட்கார்ந்தாலும் ஒரு சின்ன ஜெபத்தை செஞ்சிடறோம். சில எங்களை கடமைக்கு ஜெபிக்கிற மாதிரி தெரியுது, இருந்தாலும் ஆண்டவரே வாகனத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபம் பண்ணிட்டு எல்லா நாளும் நாங்கள் வாகனத்தை கிளப்பும் போது சின்ன குட்டி ஜெபமாவது பண்ணுவோம். எங்களோட வாங்க ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்னைக்கு மார்னிங் அறையை விட்டு கிளம்பு ஒரு சின்ன குட்டி ஜெபம், நாங்க போறோம். இன்னைக்கு 2வது நாள் கூட்டத்தை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு நாளும் அவரோடு சஞ்சரிக்கிற, அவரோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அப்படி அவரோடு சஞ்சரியுங்கள், பேசுங்கள். அவர் ஆன்சர் பண்றாரோ இல்லையோ, நமக்கு புரியுதோ புரியலையோ, ஒவ்வொரு விஷயத்தை கர்த்தர்ட்ட சொல்லுங்க. நான் இன்னும் சொல்லணும்னா கத்தரிக்காய் வாங்கினா கூட ஜெபம் பண்ணி வாங்குங்க. நல்ல காயா வாங்குறதுக்கு உதவி செய்வார். சகோதரிமார்களுக்கு சொல்றேன், சின்ன சின்ன விஷயம்தான், அதுல கூட பிரேயர் பண்ணுங்களேன், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னடா ஒரு சில்லறத்தனமான வேலையை சொல்றாருன்னு நினைச்சிடாதீங்க. சின்ன சின்ன விஷயத்திலும் கூட அவர் நடத்துவார்னு சொல்றேன். அவரோடு சஞ்சரிப்பது, அவரோடு வாழ்வது, அவரோடு இருப்பது. மூன்றாவது, ஆதியாகம புத்தகம் 45ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆதியாகமம் 45:22. அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான். பென்யமீனுக்கோ 300 வெள்ளிக்காசையும் 5 மாற்று வஸ்திரங்களையும். பென்யமீனுக்கோ 300 வஸ்திரங்களையும் 300 வெள்ளிக்காசையும் 300 வெள்ளிக்காசுகளையும் கொடுத்தான். வெள்ளிக்காசுகள். பென்யமீனுக்கு 300 வெள்ளிக்காசுகள். ஏன் பென்யமீனுக்கு யோசேப்பு கொடுக்க வேண்டும்? பிரியம், மற்ற சகோதரை விட அதிக பிரியம். உபாகம புத்தகம் 33 நினைக்கின்றேன், வசனம் 12 இருக்கணும்னு நினைக்கிறேன் அநேகமா. சரிதானா நான் சொல்ற வசனம்? உபாகமம் 33:12. பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன், அவன் கர்த்தருக்கு பிரியமா. கவனிங்க, யார் அந்த வெற்றி கூட்டணியில் இருக்க முடியும்னா, ஆண்டவருக்கு பிரியம் உள்ளவர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க மீதியானியர்களை துரத்துகிற அந்த 300 பேர் கொண்ட கூட்டத்தில் இருப்பார்கள். அல்லேலூயா. இந்த காலத்தில் மீதியானி ஆவிகளை ஜெயிப்பதற்கு, மீதியானுடைய வல்லமைகளை ஜெயிப்பதற்கு தேவனுக்கு பிரியமானவர்கள் தேவை, கர்த்தருக்கு பிரியமானவர்கள் தேவை. பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன். யோசேப்பு ஏன் பென்யமீனுக்கு 300 வெள்ளிக்காசு கொடுக்க வேண்டும்? பென்யமீன் யோசேப்புக்கு மாத்திர பிரியமானவன் அல்ல, கர்த்தருக்கு பிரியமானவன் என்று உபாகம புத்தகம் ஆதியாகமம் சொல்லுகிறது. பென்யமீன் யோசேப்புக்கு பிரியமானவன். 300 வெள்ளிக்காசு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. பென்யமீனுக்கோ 300 சில்வர் காயின் அண்ணன் கொடுக்கிறான். காரணம் அவன் மேல் வைத்திருக்கிற பிரியம். ஆனால் ஒட்டுமொத்த பென்யமீனுடைய கோத்திரத்தை குறித்து இணை சட்டம் என்று அழைக்கப்படுகிற உபாகமம் 33:12 சொல்லுகிறது, பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன், ஆண்டவருக்கு இஷ்டமானதை செய்வான். பிரியமா, அதனாலதான் பென்யமீன் கோத்திரத்திலிருந்து முதல் ராஜாவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அதே பென்யமீன் கோத்திரத்திலிருந்து புதிய ஏற்பாட்டிலே பிரதானமான அப்போஸ்தலன் அழைக்கப்படுகிற அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் எழுப்பினார். ஏன்? பென்யமீன் தேவனுக்கு பிரியமானவன். ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாம் முயற்சிக்க வேண்டும். அருமையான சங்கீதக்காரன் தாவீது 143ஆம் சங்கீதம் 10வது வசனத்திலே பாடுகிறான், உமக்கு பிரியமானதை எனக்கு செய்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய வல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக.
உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதியும் ஆண்டவரே, என்னால முடியல. எது இஷ்டம், எது பிரியம், எது ஆசை என்று எனக்கு ஒண்ணும் புரியல. உமக்கு பிரியமானதை செய்வதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்கிறான். 19ஆம் அதிகாரம் சங்கீதத்தின் இறுதி பகுதியில் 19:14 என்று நினைக்கின்றேன். 19 chapter verse number 14. என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. எப்போதும் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறோம். மனுஷனுக்கு அல்ல, உறவினர்களுக்கு அல்ல, இரத்த சம்பந்த உறவுடையவர்களுக்கு அல்ல. கணவன் மனைவிக்கு பிரியமாய் இருப்பதை பார்க்கிலும் முதலாவது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறோமா? கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா? யாரெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்து அவருக்கு பிரியமுள்ளவர்களாக வாழ்கிறார்களோ அவர்கள் அந்த வெற்றி கூட்டணியில் இருப்பார்கள். அல்லேலூயா. நீங்கள் தான் மீதியானிகளை ஜெயிக்கிற ஒரு வல்லமை பெற்றவர்கள். உங்களோடு தான் கர்த்தருடைய பராக்கிரமம் இருக்கும். உங்களோடு தான் தேவனுடைய வல்லமை இருக்கும். தேவனுக்கு பிரியமானவர்கள், தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறவர்கள். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நான் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. என்னுடைய ஞாபகத்தை சரியா இருந்தால் யோவான் நற்செய்தி நூல் 8வது அதிகாரம் 29 நினைக்கிறேன், சரிதானா? வசனத்தை வாசியுங்கள். என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார். என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. ஆண்டவருக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்கிறேன். ஆகவேதான் பிதாவாகிய தேவன் என்னோடு இருக்கிறார். நான் போகும் பொழுது பிசாசு ஓடுகிறது. நான் ஒரு முடவனை எழுப்பினால் எழுப்பி நடக்கிறான். பாடையை தொட்டால் பாடைகளை பிணமாய் கிடக்கிறவன் எழுப்பி பேசுகிறான். செத்து கிடக்கிற பெண்ணுடைய கையை பிடித்து தள்ளி தகுமி என்றால் அவளுக்குள்ள ஜீவன் வருகிறது. 4 நாள் செத்து 4 நாள் கல்லறையிலே இருக்கின்ற ஒரு பிணம் லாசருவே வெளிவா என்று சொன்னால் செத்த பிரேதத்திற்குள் வல்லமை வருகிறது. ஏன் நடக்கிறது அற்புதம்? கானா ஒரு திருமண வீட்டில் வெறும் தண்ணீர் ரசமாக எப்படி மாறுகிறது? பிதாவாகிய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஏன் என்னோடு கூட இருக்கிறார்? நான் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்கிறேன். அல்லேலூயா. என்னோடு ஆண்டவர் இருந்தா போதும், நான் பலத்த காரியத்தை செய்ய முடியும். என் வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளிலே நான் ஜெயித்துக் கொண்டே போக முடியும். 300 பேர், வெற்றி கூட்டணி சேர்ந்த 300 பேர், அவர்களை கொண்டு மீதியானிகளை கர்த்தர் ஜெயித்தார். அந்த 300 பேர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஞானார்த்தமாய் சில வசனங்களை காண்பித்துக் கொடுக்கிறேன். இதெல்லாம் உங்களுடைய குவாலிட்டிஸ். முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படிவது, இரண்டாவது அவரோடு சஞ்சரிப்பது, மூன்றாவது தேவனுக்கு பிரியமாய் நடப்பது, நான்காவது விசுவாசத்தை வெளிப்படுத்துவது. தேவனுக்கு பிரியமாயிருது எப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, விசுவாசித்தால் கர்த்தருக்கு பிரியமா இருக்க முடியும்னு வாசிக்கிறோம் 11:6 எபிரேயரில். பிரியமானவர்களே, நான்காவது விசுவாசம் என்பது நமக்கு வரும்பொழுது நாம் வெற்றி கூட்டணியிலே வந்து விடுகிறோம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 10வது அதிகாரம் 17வது வசனமும் 2 நாளாகம புத்தகம் 9ஆம் அதிகாரம் 16வது வசனமும் சொல்லுகிறது. அடித்த பொன் தகட்டால் 300 கேடகங்களை செய்வித்தான். சாலமோன் அடித்த பொன் தகட்டால் 300 கேடகத்தை செய்தான். இந்த கேடகம் எதை இண்டிகேட் பண்ணுகிறது? Go to New Testament. Epistle of பால் எழுதிய அந்த எபிஸ்டல்ஸ், எபேசு சபைக்கு எழுதிய எபிஸ்டல்ஸ், நிருபம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தில் விசுவாசத்திற்கு அடையாளமாக சொல்லப்படுது. விசுவாசத்திற்கு அடையாளம் யாரெல்லாம் விசுவாசத்தோடு இருக்கிறார்களோ, பொன் தகடு எதை காண்பிக்கிறது? அதுவும் விசுவாசத்தை காண்பிக்கிறது. அக்கார்டிங் 1 Peter 1st chapter verse number 7. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தின்படி அந்த பொன் என்பது, பொன் தகடு என்பது விசுவாசத்தினுடைய முதிர்ச்சி அல்லது வளர்ச்சியை காண்பிக்கிறது. இந்த கேடகம் என்பது நம்மை பாதுகாக்கிற விசுவாச அரண் என்பதை பாருங்கள். அந்த வசனத்தை பாருங்கள். 6:12 எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. 6:16. பொல்லாங்கனியையும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாக. அந்த 300 கேடகம் என்பது எதை காண்பிக்கிறது சொன்னால், வெற்றி கூட்டணியில் இருக்கணும்னு சொன்னா விசுவாசத்திலே முதிர்ச்சியுடையவர்களாக இருங்கள். மலைகளை பெயர்க்கத்தக்கதான விசுவாசம். நீங்கள் எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் இறுதியிலே சொல்லப்படுகிற அந்த விசுவாசத்தின் முதிர்ச்சியுடையவர்களாக இருந்தால் நீங்கள் வெற்றி கூட்டணியில் இருக்கிறீர்கள்.
1 லட்சம் 2 லட்சம் அல்ல, ஏறத்தாழ 50 லட்சம் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறான் ஒருவன். இது எதனால் சாத்தியம் என்றால் அவனுடைய மூலதானம் விசுவாசம். ஒரு மனிதன், மோசஸ் என்ற ஒரு மனிதன், வேத ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார்கள் 6 லட்சம் புருஷர்கள் என்று கணக்கிட்டால், பெண்களை கணக்கில் எடுத்தால், பிள்ளைகளை கணக்கில் எடுத்தால், ஏறத்தாழ 50 லட்சம் மக்கள் எகிப்து தேசத்திலே அடிமை வாழ்வு வாழ்ந்தவர்களை வெளியே கொண்டு வருகிறான். வெற்றிகரமான ஒரு விடுதலை பயணம் அது. அவனுக்கான அடித்தளம் எது, மூலதனம் எதுன்னு கேட்டீங்கன்னா, அக்கார்டிங் Hebrews chapter 11 verse number 23, 24, 25, 26. மோசே பிறந்த வாசிக்க வேண்டாம். எபிரேயர் 14ஆம் அதிகாரம் 23 தொடக்கம் அல்லது 22 இருந்து நீங்க 23 இருந்து வாசித்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த விசுவாசத்திலே ஊறினவனாக இருந்தான், ஆகவேதான் அவன் வெற்றி பெற்ற மனிதனாக நிற்கிறான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் மீதியானிகளை விரட்டி அடிக்கக்கூடிய அந்த 300 பேர் கொண்ட கூட்டத்தில் இருக்கணும்னு சொன்னா விசுவாசத்தை கையில் எடுங்கள். ஹல்லேலூயா. வெகு காலத்துக்கு முன்னாடி நான் ஒரு பாட்டு எழுதினேன், என்னுடைய ஒரு சரணம். சாத்தானின் தீக்கணைகள் வந்த போது, சத்துருவின் இருள் என்னை சூழ்ந்த போது, விசுவாச கேடகமாய் இயேசு வந்தாரே, இருள் நீக்கும் வெளிச்சமாய் வேகம் வந்தாரே. எல்லாரும் சொல்லலாமா? விசுவாச கேடகமாய் இயேசு வந்தாரே, இருள் நீக்கும் வெளிச்சமாய் வேகம் வந்தாரே. இயேசு தெய்வமே, பேசும் தெய்வமே, நேச தீபமே, சத்திய வேதமே. ஒரு நிமிஷம், எவ்வளவுதான் இசை வாசித்தாலும் நீங்க கை தட்டினா ஒரு புது உற்சாகமே வருது, எனக்கு வருது. அல்லேலூயா. எவ்வளவு இசை வாசிச்சாலும், நல்லா வாசிக்கிறீங்க 3 பேரும், குறைச்சு மதிப்பிடக்கூடாது. ஆனாலும் கை தட்டி நீங்க பாடுறீங்க பாருங்க, அதான் அழகு. அழகோ அழகு நாம் கை தட்டுவது. கை தட்டி பாடலாமா? சாத்தானின் தீக்கணைகள் வந்த போது, சத்துருவின் இருள் என்னை சூழ்ந்த போது, சாத்தானின் தீக்கணைகள் வந்த போது, சத்துருவின் இருள் என்னை சூழ்ந்த போது, விசுவாச கேடகமாய் இயேசு வந்தாரே, இருள் நீக்கும் வெளிச்சமாய் வேகம் வந்தாரே. விசுவாச கேடகமாய் இயேசு வந்தாரே, இருள் நீக்கும் வெளிச்சமாய் வேகம் வந்தாரே. இயேசு தெய்வமே, பேசும் தெய்வமே, நேச தீபமே, சத்தியவே. சொல்லுவோம். இயேசு தெய்வமே, பேசும் தெய்வமே, நேச தீபமே, சத்திய வேதமே. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே இயேசுவல்லால் வேறொரு தெய்வமும் இல்லை. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே அவரை போல அன்புள்ள சாமியும் இல்லை, அவரை போல அன்புள்ள சாமியும் இல்லை. தந்தானே தானே தந்தானே, தந்தானே தானே தந்தானே, தந்தானே தானே தந்தானே, தந்தானே தானே தந்தானே. அந்த ஒரு சரணத்தை மாத்திரம் பாடினா போதும். ஒரு சரணத்தை. சாத்தானின் தீக்கிணைகள் வந்த போது, இந்த விசுவாச கேடகம், இந்த விசுவாசம் எனக்குள்ளே அதிகரிக்கிற போது நான் எல்லா சத்துருடைய அக்னியாஸ்திரங்களை முறிப்பேன். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய மீதியானி கூட்டம் வந்தாலும் என்னிடத்தில் இருக்கிற விசுவாசத்தினால் எல்லா அக்னியாஸ்திரங்களையும் முறியடிப்பேன். யார் இந்த விசுவாசத்திலே வளர்கிறார்களோ, விசுவாசத்துக்கு என்று தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, விசுவாசத்திலே ஊன்ற கட்டப்படுகிறார்களோ, அவர்கள் இந்த வெற்றி கூட்டணியில் இருப்பார்கள். சொல்லலாம் என்னோடு சேர்ந்த அந்த ஒரு சரணத்தை மாத்திரம். சாத்தானின் தீக்கணைகள் வந்த போது, சத்துருவின் இருள் என்னை சூழ்ந்த போது, சாத்தானின் தீக்கணைகள் வந்த போது, சத்துருவின் இருள் என்னை சூழ்ந்த போது, விசுவாச கேடகமாய் இயேசு வந்தாரே, இருள் நீக்கும் வெளிச்சமாய் வேகம் வந்தாரே. விசுவாச கேடகமாய் இயேசு வந்தாரே, இருள் நீக்கும் வெளிச்சமாய் வேகம் வந்தாரே. இயேசு தெய்வமே, பேசும் தெய்வமே, நேச தீபமே, சத்திய வேதமே. இயேசு தெய்வமே, பேசும் தெய்வமே, நேச தீபமே, சத்திய வேதமே. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே இயேசுவல்லால் வேறொரு தெய்வமும் இல்லை. வானத்தின் கீழே பூமிக்கு
யாரும் இல்லை, இயேசுவல்லால் வேறொரு தெய்வமும் இல்லை. அவரை போல அன்புள்ள சாமியும் இல்லை, அவரை போல அன்புள்ள சாமியும் இல்லை. தந்தானே தானே தந்தானே, தந்தானே தானே தந்தானே. இப்படி தந்தானே போட்டா என்னமா தூக்கம் வருது இல்ல? அல்லேலூயா. நான் பாட்டு பாடுறதுடைய நோக்கமே தூக்கத்தை களைப்பதற்காக. 4-5 பேர் என் கண்ணுக்கு தெரிந்தால் உடனே ஒரு சரணத்தை பாடிவிடுவேன். அல்லேலூயா. ரகசியத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க. அது கண்ணாப்பண்ணன் பாட மாட்டேன், பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பாட்டு எடுப்பேன். ஆனால் பாட்டு பாடும்போது அதுக்கு இன்னொரு காரணம், 2-3 ஆத்துமா தூங்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. உஷாரா இருக்கிறீங்களா? இந்த நேரம் அப்படி, இந்த டைம் இருக்க நம்ம சாப்பிடாட்டா கூட அசத்தும், நம்மளை அசத்தும். அதனால தான் உட்காருங்கள், எழுந்திருங்கள், பாடுங்கள், வாயை திறங்கள், கையை தட்டுங்கள். இதெல்லாம் என்ன அப்படின்னா உங்களை ஆக்டிவாக வைக்கிறதுக்கு தான். அதாவது ஒரு செக்குலராக ஒருத்தர் பேசுவார், நல்லா ஜோக்காக பேசுவார். ராமலிங்கம், புலவர் ராமலிங்கம்னு பேர். அவர் ஸ்பீச் ரொம்ப கேட்பேன் நான். டிவிக்கு பேசுகிறாரு, நிறைய ஜோக் அடிச்சிருக்கிறார். ஆனால் அந்த கேமராமேன் சிரிக்கவே இல்லையா. இப்போ அவன் கேமரா எடுத்துட்டு இருக்கிற ஆள் ஏதாவது கொஞ்சம் நம்ம பேசும்போது சிரிச்சா அப்படி இருக்கும், நம்ம பேசுறது வேலை செய்யுது அப்படின்னு தோணும், உற்சாகமாக இருக்கும்ல. இப்போ நீங்கள் உம்முன்னு இருந்து இடிச்சு வச்ச புளியாட்டா இருந்தா பேசுவார். ஃப்ரெண்டில் இருக்கிற ஆள்லாம் அப்படியே முறைச்சு பார்த்துட்டே இருந்தா, எனக்கு ரொம்ப நேரம் ஐசக் முறைச்சு பார்த்துட்டு தான் இருக்காப்புல, முறைச்சு பார்த்துட்டே இருந்தா வராது, விஷயம் வராது. நான் ஏன் ஐசக் சொன்னா கோச்சுக்க மாட்டாப்புல, இப்படியே சொல்லுங்க. அதாவது முன்னாடி ஃப்ரெண்டில் இருக்கிற ஆட்கள், இப்போ இருக்கிற ஆட்கள் கொஞ்சம் கலகலப்பாக இருந்தால் கொஞ்சம் என்ன செய்யும், கூடுதலாக பேசணும்னு தோணும். அவன் இந்த கேமராமேன் ஒன்று கூட சிரிக்கல, ஸ்மைல் பண்ணவே இல்லை. 1/2 மணி நேரம் பல ஜோக் அடிச்சிட்டார். டிவிக்கு, தொலைக்காட்சிக்கு பதிவாகுது. அவர் நினைச்சாரா, 1/2 மணி நேரம் நான் ஜோக் அடிக்கிறேன், இந்த 1/2 மணி நேரம் ஜோக்குக்கு கேமராமேனே சிரிக்கலைன்னா இந்த ப்ரோக்ராம் பார்க்குறவன் சிரிக்க மாட்டாங்க, இப்போ பேசி வேஸ்ட்டு. அப்படி இறங்கி, எப்பா நான் 1/2 மணி நேரத்தில் அத்தனை ஜோக் அடிச்சேன ராஜா, கொஞ்சமாவது சிரிக்க கூடாதா அப்படின்னு கேட்டாரா. கியா அப்படின்னு அவன் நார்த் இந்தியாவில் வந்துருப்பான் போட்டுருக்கு. அவன் வேலை கேமரா பிடிக்கிறது தான், ஃப்ரேம் பார்த்து பிடிக்கிறது தான். அவன் என்ன பேசுறான்னு தெரியாது. அந்த கதையை நீங்கள் என்னமோ பேச நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்கக்கூடாது. புரியுதா நான் சொல்றது? எத்தனை பாயிண்ட் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ? 1 கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல். 2 தேவனோடு சஞ்சரித்தல். 3 தேவனுக்கு பிரியமானதை, தேவனுக்கு பிரியமாயிருத்தல். 4 விசுவாசத்தை வெளிப்பு. 5வது ஆண்டவரை துதிக்கணும். இந்த துதி பாருங்க, எப்பொழுதெல்லாம் துதி விண்ணகத்தை நோக்கி போகிறதோ அப்பொழுதெல்லாம் ஆசீர்வாதத்தின் பொதி இறங்கி வருகிறது பூமிக்கு. அல்லேலூயா. நீங்கள் விண்ணகத்துக்கு துதியை அனுப்ப 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 ஆசீர்வாதத்தின் பொதி நம்முடைய வாழ்க்கையை நிரப்ப துவங்கும். நீ வேதாகம் முழுக்க பாருங்கள், துதி எங்கெல்லாம் ஏறெடுக்கப்பட்டதோ அங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், ஜனங்கள் உயர்த்தப்பட்டார்கள். ஆகவே வாசிக்கலாம் 2 நாளாகம புத்தகம் 35வது அதிகாரம் 8வது வசனம். அவனுடைய பிரபுக்களும் மனப்பூர்வமான காணிக்கையாக ஜனத்திற்கும் ஆசாரியருக்கும் லேவியருக்கும் கொடுத்தார்கள். தேவனுடைய ஆளை விசாரணை கர்த்தாவாகிய இல்க்கியாவும், இல்க்கியான்னு இருக்குது டிஸ்பிளேல, இல்க்கியான்னு இருக்குது. பைபிள் எப்படி இருக்கு? இல்க்கியான்னு இருக்கா? இல்க்கியாவா இலக்கியாவா? ஓ, நம்ம ஊர் இலக்கியாவை போயிடுமோ? சரி, இல்க்கியா. எனக்கு இன்னும் சந்தேகமா தான் இருக்கு. சரி, சகரியா, எகியேல். இல்க்கியாவும் சகரியாவும் எகியேலும் ஆசாரியர்களுக்கு பஸ்கா பலிக்கென்று 2600 ஆட்டுக்குட்டிகளையும் 300 காளைகளை கொடுத்தார்கள். 300 300 காளை. ஒசியா 12:2, ஒசியா 14:2 மன்னிக்கணும். ஒசியா 14:2 நீங்க பாருங்க, கம்பேர் பண்ணணும். கொஞ்சம் ஞானார்த்தமான விஷயம். இந்த இடத்துல 300 காளைகளை செலுத்தினார்கள். இங்க இந்த வசனத்தை பாருங்க. வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தை நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். உதடுகளின் காளை. ஹீப்ரூ சாப்டர் 13 verse number 15. எபிரேயர் 13:15 பாருங்கள். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. சோ யாரெல்லாம் கர்த்தரை துதிக்கிறார்கள்? இந்த 300 பேர் கொண்ட ஆர்மி இல்ல, 300 பேர் கொண்ட படையில, அந்த வெற்றி கூட்டணியில நீங்க இருக்கணும்னா, நீங்க மீதியானியர்களை, பெலிஸ்தியர்களை அல்லது அமலேக்கியர்களை, மோவாபியர்களை, எத்தியோப்பியர்களை நீங்கள் ஓட ஓட விரட்டி ஜெயிக்கணும்னு சொன்னா கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா. யோசபாத்துக்கு விரோதமாக பெருங்கூட்டம் கூடி வந்த போது
அவன் பயந்து கர்த்தரை தேடுவதற்கு ஒருமனப்பட்டான், உபவாசம் குறிவித்தான். 2 நாளாகமம் 23 சொல்லுகிறது. அத்தோடு நிறுத்திவிடவில்லை, பாடகர் குழுவை ஏற்படுத்தினான். அவர் பாடி துதி சொல்ல தொடங்கிய போது எதிரிகள் ஒருவரோடு வெட்டுண்டு விழுந்தார்கள், மாண்டு போனார்கள். பவுலும் சீலாவும் தொழுமரத்திலே அடிக்கப்பட்ட போது இரவில் அவர்கள் சத்தமாய் பாடினார்கள். சிறைச்சாலை கதவு உடைந்தது, அந்த அஸ்திபாரம் அகன்றது. மிகப்பெரிய ஒரு விடுதலை. சிறைச்சாலை தலைவனும் கூட்டத்தாரும் அன்று இரவே ஸ்நானம் பெற்றார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். துதிக்கு பின்னாடி ஒரு வல்லமை இருந்து கொண்டே இருக்கும். ஆண்டவரை துதிக்க துதிக்க துதிக்க, உயர்த்த 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 உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை துதிப்பது நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர் நீங்கள் நானும் துதிக்கும் போது நம் துதிகளுக்கு நடுவில் வந்து வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. துதிக்கான நேரத்தை கூட்டுங்கள். நிறைய ஆராதனை நேரத்தில் ஆராதனை பாட்டெல்லாம் முடிஞ்ச பிறகு சர்ச்சுக்கு போகக்கூடாது. ஆராதனை நடக்கும்போதே போயிடுங்க, சேர்ந்து பாடுங்க, கை தட்டுங்க, வாய்களை திறந்து அறிக்கை பண்ணுங்க. நிறைய நேரங்களில் பிலீவர்ஸ் வந்து அதில் ரொம்ப வீக்காக இருக்கிறோம். அதாவது மெசேஜ் வந்து 11 மணிக்கு தான், 10 மணிக்கே போகணும், 1 hour கழிச்சு போகலான்னு வராங்க சிலர். பிரசங்கம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு அதை விட அதிகமான முக்கியத்துவம் எதுனா கர்த்தரை உயர்த்துவது, பிரைஸ் பண்றது, கர்த்தருடைய நாமத்தை கனப்படுத்துவது, சங்கீர்த்தனம் பண்ணுவது, கீர்த்தனை செய்வது. பாடல்களை பாடும் பொழுது கருத்தை உணர்ந்து பாடி பழகுங்கள். அவருடைய பிரசன்னத்தை அனுபவிப்பீர்கள். நீங்கள் ஜெயிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எத்தனை பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன்? 6வது உபவாச ஜெபம். உபவாசிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு வாரத்திற்கு ஒரு வேளை உபவாசம் பண்ணுங்க. ஒரு மாதத்திற்கு ஒரு நாள் முழுமையாக உபவாசிக்க முயற்சி செய்யுங்க. முழுமையாக ஃபாஸ்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த உபவாச ஜெபம் என்பது இவ்வகை பிசாசுகள் ஜெபத்தினாலும், சில பிசாசு ஃபாஸ்டிங் பண்ணதான் போகும். சில அசுத்த ஆவிகள் அந்த நம்ம உபவாசத்தோட போய் அதை முயற்சி பண்ணுனா அந்த ஆவிகளை விரட்ட முடியுது. சில சத்துருடைய கிரியைகளை நாம் மேற்கொள்ள முடிகிறது. ஃபாஸ்டிங்க்கு அவ்வளவு பவர் இருக்கு. எஸ்ரா புஸ்தகம் 8வது அதிகாரம் 5வது வாக்கு. செக்கனியாவின் புத்திரரில் எகசியேலின் குமாரனும் அவனோட கூட 300 ஆண்மக்களும் அகாவா நதியண்டையில் உபவாசத்திலே பங்கெடுத்தவர்கள் இவர்கள். அகாவா நதியண்டைக்கு உபவாசிக்கும்படி இந்த எஸ்ரா கொண்டு செல்லுகிறான். அகாவா நதியண்டையிலே ஒன்று சேர்ந்து அவர்கள் துதிக்கும் போது, உபவாசித்து தேவனை நோக்கி பார்க்கும் போது ஒரு பெரிய வெளிச்சத்தை கர்த்தர் கொடுத்தார். தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவர்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக இருந்தது. அந்த அதிகாரத்தின் 15வது வசனம் மற்றும் 21வது வசனத்தை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அகாவா நதியண்டையிலே அவர்கள் போய் உபவாசித்தார்கள். இந்த 300 என்ற இலக்கம் எதை காண்பிக்கிறது? உபவாசித்து ஜெபம் பண்ணு. 300 பேர் கொண்ட மீதியானுக்கு எதிரான அந்த ராணுவத்திலே, அந்த சேனையிலே இருக்கிறவர்கள் யார்? சத்துருவை ஜெயிக்கிறவர்கள் யார் என்றால் உபவாசிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. சிலங்கள சரீரம் வந்து நீங்க ஃபாஸ்டிங் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் முனியாண்டி விலாசனுடைய அந்த குருமா எல்லாம் கமகமன்னு அடிக்கும். நீங்க என்னைக்காவது ஃபாஸ்டிங்னு ஆரம்பிச்சீங்கன்னா எல்லா பேக்கரியும் தரிசனத்தில் வரும். விருதுநகர் வந்து இந்த புரோட்டா, அது என்னது, வறுத்த புரோட்டா சாப்பிட்ருக்கீங்களா? இந்த உபவாச ஜெபத்தில் உங்களுக்கு அதை ஞாபகம் ஊட்டுக்கிறேன். எப்படியாவது மதுரை பக்கம் போனால் தயவு செய்து விருதுநகர் புரோட்டா சாப்பிடக்கூடாதுன்றாங்க. இது வேற தவறான உபதேசம் வேற. சாப்பிடாதீங்க, வெள்ளையா இருக்கதான் சாப்பிடக்கூடாதுன்றாங்க. அதுவும் மைதாலாம் ரொம்ப கெடுதியா. ஆனால் நாக்கு பாருங்க, குருமா டேஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு ரசனை ஏற்படுத்துறேன். இங்கே ஒவ்வொரு ஊர்லேயும் ஸ்பெஷலாக புரோட்டா போடுறாங்க. இதில் தூத்துக்குடியில் ஒரு கடையை சாப்பிட்டேன் நான், நல்ல கடை. உங்களுக்கு அட்ரஸ்லாம் சொல்கிறேன் அப்புறமா. ஒவ்வொரு சிட்டிலையும் நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கும்போது அது வரும் பாருங்க, அவ்வளோ வெளிப்பாடு நமக்கு. தரிசனத்தெலாம் வரும், புரோட்டாலாம் வரும், குருமாலாம் வரும். நம்ம 3 நேரம் ஃபாஸ்டிங் இருக்குன்னு உட்கார்ந்தா ஒரே நேரத்தில் எல்லாம் போயிடும். அவன் பக்கத்து வீட்டுக்காரன் அப்பந்தான் எங்கேயாவது பிரியாணி, ஹக்கீம் பிரியாணி வாங்கிட்டு இருப்பான். அந்த பொட்டலத்தை அவுக்கும் போதே நமக்கு வாசனை வந்துடும். சரி, ஆண்டவர் சரீரத்தை பேண சொல்லியிருக்கிறார். பாழாக்காத, சரீரத்தை கெடுத்தால் தேவன் உன்னை கெடுப்பார்னு வசனம் சொல்லுது. மரியாதையை ஃபாஸ்டிங் நிறுத்துவோம் அப்படின்னு போயிடுவோம். நான் வழக்கமாக
ஃபாஸ்டிங் பற்றி சொல்லும்போது ஞாபகம் வந்துடும். சாது செல்லப்பாங்களுக்கு கதை சொன்னார். ஒரு குரங்கு ஒன்று ஃபாஸ்டிங் இருந்துச்சான் அந்த காலத்தில். நடந்ததுன்னு சொல்லாதீங்க, அவர் சொன்னதை அப்படியே சொல்கிறேன். குரங்குலாம் அப்படிலாம் இருக்காது, ஃபாஸ்டிங்லாம் இருக்காது, அவருக்கு சொன்ன கதை. இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங் அப்படின்னு சோகமாக முகத்தை வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருச்சான் கிளையில். அந்த வழியில் ஒரு பெரிய மனுஷன் போயிருக்கிறார். அந்த குரங்கு இவ்வளவு சோகமாக இருக்கே பாவம், யார் பத்த பிள்ளையோ அப்படின்னு அந்த குரங்கு மேலே ஒரு பாரம் வந்து அவருக்கு ஒரு கரிசனை வந்து பையில் கொஞ்சம் பழம்லாம் வாங்கியிருக்கிறார். ஒரே ஒரு வாழைப்பழம் பாவம் பொழைச்சி போட்டு தூக்கி வீசியிருக்கிறார். பொதுவாக குரங்குலாம் வந்து அதெல்லாம் வந்து கிரிக்கெட் கிரவுண்டில் விட்டால் எல்லா கேட்சும் பிடிக்கும். கரெக்டாக பிடிச்சிருச்சு. பிடிச்சிட்டு கையில் அப்படி தடவி கொடுத்துச்சான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்னைக்கு நான் சாப்பிட மாட்டேன், நான் ஃபாஸ்டிங், இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், ஆனாலும் கர்த்தர் எனக்கு ஒரு வாழைப்பழம் கொடுத்துருக்கிறார், அதுக்காக ஸ்தோத்திரம், இன்னைக்கு ஃபாஸ்டிங் அப்படி சொல்லிட்டே இருந்துச்சான். கொஞ்ச நேரத்தில் கையை துருதுருன்னு இருந்திருக்கு. மெதுவாக அப்படி உரிச்சுதான் மோந்து பார்த்துருக்கு. இன்னைக்கு ஃபாஸ்டிங், நான் ஃபாஸ்டிங் முடிக்க மாட்டேன், ரொம்ப கவனமாக இருப்பேன், இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறேன், ஆனாலும் கர்த்தர் ஒரு வாழைப்பழம் கொடுத்துருக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு பிரித்து தான் எல்லா தோலையும் கீழே போட்டுட்டு கையில் வச்சுருந்துருக்கு பழத்தை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங் அப்படின்னு. இப்போ ஒரு கிளையிலேருந்து இன்னொரு கிளைக்கு அது ஜம்ப் பண்ணணும்னா அதுக்கு ரொம்ப இது கஷ்டமாக இருக்குது. இதை கையில் வச்சுக்கிட்டு ஜம்ப் பண்ண எப்படி பண்ண முடியும்? என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பரிதபிச்சு போய் அந்த குரங்கு அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதுவே சொல்லிட்டு, நல்ல வேளை கர்த்தர் எனக்கு ஒரு பையை கொடுத்துருக்கிறார், இதை வச்சுக்குவேன், ஃபாஸ்டிங் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அந்த பழத்தை உரிச்ச பழத்தை சேஃப்டிக்காக, சாப்பிடல சேஃப்டிக்காக வாயில் போட்டு இந்த பக்கம் பையில் வச்சுக்கிச்சான். நைட்டு முடிக்கும் போது என்ன செஞ்சிடலாம், அது இந்த பக்கம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு கிளையிலேருந்து குதிச்சிருக்கு, பழம் நழுவி உள்ளே போயிடுச்சான். அப்போ சொன்னிச்சான், நானாவா சாப்பிட்டேன், தானாக தானே போச்சுன்னுச்சான். இது இந்த கதையில தான் நம்ம ஃபாஸ்டிங்லாம் ஓடுது. ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்றவங்க பேர் யோகி, ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட்ற பேர் போகி, ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றவங்க பேர் ரோஹி, ஒரு நாளைக்கு 4 வேளை சாப்பிட்ற பேர் துரோகி அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். ஒரு நாளைக்கு ஒரு வேளை தாங்க நான் சாப்பிட்றேன்னா அவன் யோகி, ரொம்ப ஒரு மாதிரி பரிசுத்தவான். ஒரு வேளை சாப்பிட்டு இருக்கிறான் பாருங்க, ரொம்ப பரிசுத்தவான், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவன் ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டான். ஏன்னா வந்து இந்த ஃப்ளஷ்லாம் ரொம்பவும் ஈடுபாடு. நம்ம முந்திரி பருப்பும் பாதம் பருப்பும் சாப்பிட்டான்னா அவன் வந்து ரொம்ப கஷ்டம். எல்லாத்தையும் நிறுத்திட்டு ஒரு வேளை உயிர் வாழ்றதுக்காக சாப்பிட்றேன்னா அவன் யோகி. ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட்றவனுக்கு போகி, போதுமானது. ஒருத்தன் உயிரோட வாழ்றதுக்கு போதுமானது 2 வேளை சாப்பிட்டா போதுமா. ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்டா அவன் பேர் ரோஹி. அப்பதான் வியாதியே ஸ்டார்ட் ஆகுதான். மனுஷனுக்கு எப்ப வியாதி ஆரம்பிக்குதுன்னா 3 வேளை கொழுக்க அடிக்கிறான் பாருங்க, அப்ப வியாதி ஸ்டார்ட் ஆகுது. ஒரு நாளைக்கு 4 வேளை சாப்பிட்ற பேரு ஏன்னா அந்த வயிற்ற வந்து 3 வேளை அரைக்கிற மாதிரி தான் மிஷின் வச்சிருக்கிறார் ஆண்டவர். இது 3 வேளைக்கு பிறகு ஒன்று நம்ம அரைக்கிறதுக்கு வேலை கொடுத்தோம்னா வயிற்றுக்கே துரோகம் பண்றா பாவி துரோகி. ஒரு 3 வேளை தான் அரைக்கிறமே மிஷினே கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீ கூடுதலா ஒரு வேலை கொடுத்து, நிறைய பேர் பாருங்க, நானும் அப்படி சாப்பிட்றது உண்டு. அப்படி சாப்பிடும்போதுலாம் அது ஞாபகம் வந்துடும். காலை டிஃபனுக்கும் லஞ்சுக்கு இடையில ஏதோ ஒரு வடை, பருப்பு வடை, ஆமை வடை, ஏதோ ஒன்று, ஒரு போண்டா. அப்புறம் மத்தியானம் சாப்பாட்டிலேருந்து நைட்டுக்குள்ள ஏதோ ஒன்று சாப்பிட்றாங்க. 4-5 வேளை சாப்பிட்டா அது ஒரு தாக்கு பிடிக்க முடிய மாட்டேங்குது வயிறு. இது எல்லாத்தையும் எப்படி சரி டேலி பண்றதுன்னா, வாரத்தில் ஒரு நேரமாவது ஃபாஸ்ட் பண்ணிருங்க. நான் சொல்றது மருத்துவர்கள் அங்கீகரித்த விஷயம். இது வாரத்தில் ஒரு நாள் ஃபாஸ்ட் பண்றது. அதுல கடவுளுடைய பிள்ளைகள் நீங்க ஃபாஸ்டிங்கை கரெக்டா பண்ணுங்க. உபவாசித்து ஜெபிக்கிறவர்களோடு சத்துரு மோதுவதற்கு யோசிப்பான். இப்படி மாத்தி சொல்றேன், உபவாசம் பண்ணுகிறவர்கள் மிக எளிதாக சாத்தானை ஜெயிப்பார்கள். அல்லேலூயா. அவனுடைய அந்த தந்திரங்களுக்கு தப்புவார்கள். ஃபாஸ்ட் பண்றவங்க பலகீனம் தான். சில எங்களை பலகீனமா இருக்குது, கூடுதலான வேலைகளை செய்ய முடியாது. கொஞ்சம் தண்ணி ஆகாரம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் தியாகம் செய்யுங்கள், ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு அதற்கான பலனை கொடுப்பார். அல்லேலூயா. ஃபாஸ்ட் பண்றதுனால என்ன நடந்துச்சு? 8:22 பாருங்க. தேவனாகி கர்த்தருடைய கரம் அவர்களுக்கு நன்மைக்கு எதுவாகிறது. 8:22 வாசிக்கலாமே. வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு
இப்படி உபவாசத்தோடு தேடுகிற தேவ பிள்ளைகளுக்கு தேவனுடைய கரம் நன்மையாக இருக்கிறது. ஆகவே 300 பேர் கொண்ட சேனையில் மீதியானிகளை ஜெயிக்கக்கூடிய சேனையில் நீங்க இருக்கணும்னா முதலாவது கீழ்ப்படியுங்கள், இரண்டாவது தேவனோடு சஞ்சரியுங்கள், மூணாவது பிரியமானவர்கள் அவருக்கு பிரியமானதை செய்யுங்கள், நாலாவது விசுவாசத்தோடு இருங்கள், ஐந்தாவது நல்லா துதிங்க, ஆறாவது உபவாசியுங்கள், ஏழாவது 7th பாயிண்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க, தியாகம் செய்யுங்கள். லௌகிகத்துக்கு அடுத்த காரியங்களை நீங்கள் ஒதுக்கி தள்ளி தியாகம் செய்யுங்கள். நீங்கள் ஜெயிக்கணும்னா சில விஷயங்களை தியாகம் பண்ணணும். நம்முடைய தேசத்தின் ராணுவ வீரர்கள் எல்லைகளை பாதுகாக்கிறார்களே, குடும்பத்தை தியாகம் செய்கிறார்கள். ஆகவேதான் தேசம் பாதுகாப்பாக இருக்கிறது. யாரோ ஒருவர், எனக்கு சொந்தக்காரர் இல்லை, ஆனால் யாரோ ஒருவர், மொழி வேறு ஆக இருக்கிறது, கலர் வேறாக இருக்கிறது, அவனுடைய கலாச்சாரம் வேறு, ஆனால் எனக்காக குடும்பத்தை தியாகம் செய்துவிட்டு அவன் அங்கே பாதுகாக்கிறான், சத்ரு உட்புகாதபடி. ஆக நம்முடைய குடும்பம், நம்முடைய சபை, நம்முடைய தொழில் பாதுகாக்கப்படுவதற்கு சில விடயங்களை நீங்கள் தியாகம் செய்தாக வேண்டும். எதெல்லாம் தியாகம் செய்ய வேண்டுமோ அதை எல்லாத்தையும் யோசிச்சு தியாகம் செய்யுங்கள். அதற்கு ஞானார்த்தமாக ஒரு வசனம் யோவான் 12:5, மார்க் 14:5. இந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன? 300 பணத்துக்கு விற்று தரித்திற்கு கொடாமல் போனதென்ன? 300 பணத்திற்கு இணையான ஒரு விஷயத்தை கிறிஸ்துவுக்காக தியாகம் செய்கிறாள், ஆண்டவருக்காக அவள் தியாகம் செய்கிறாள். அதே வசனம் மார்க் 14:5 இருக்கிறது. இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். 300 பணமானாலும் கர்த்தர் விரும்புகிறது, அவர் சந்தோஷப்படுகிறது. இதை நான் தியாகம் செய்கிற போது நற்செய்தி எங்கெல்லாம் அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் என் பேச்சும் அடிபடும், என்னை பற்றி சொல்லப்படும், நான் கிறிஸ்துவில் வைத்த அன்பு அங்கே விளங்கும். ஆகவே அன்பிற்குரியவர்களே, ஒரு 7 குறிப்புகளை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் வெற்றி கூட்டணியில் இருக்கணும்னு சொன்னா, மீதியானவர்களை விரட்டி அடிக்கணும்னு சொன்னா, எனக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய், தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாக சத்துருவை நான் ஜெயிக்கணும்னு சொன்னா இந்த 7 காரியங்கள் இருக்கணும். பிரியமானவர்களே, நாம ஒருத்தருக்கு ஜெபிக்கும் போது, நான் தொடர்ச்சியாக 35 வருஷமா பிசாசு விரட்டுகிறேன். அடிக்கடி நான் நினைப்பேன், அதை கணக்கெல்லாம் பண்ணல, குறைஞ்சபட்சம் ஒரு 1000 பிசாசு விரட்டியிருப்பேன் நான். இது ஒரு விதமான ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட், ஈவில் ஸ்பிரிட். ஆனா கண்ணுக்கு தெரியாம இந்த ஸ்பிரிச்சுவல் ரேம்ல அசுத்த ஆவிகள், அந்தகார வல்லமைகள் செயல்படுகிறது. அதை நீங்க அடையாளம் கண்டுபிடிக்கணும். கண்ணுக்கு தெரியாத விதத்தில் அது செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. பிசாசுடைய தந்திரங்களை கண்டுபிடித்து அவைகளை மேற்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு பலனையும் வல்லமையும் சத்துவத்தை கொடுக்கணும். குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை குறைஞ்சபட்சம் ஒரு 200 பேருக்காவது தலையில் கை வைத்து நான் ஜெபிக்கிறேன். எல்லாருக்கும் அப்படி இல்லை. ஜெபம் என்பது சிலருக்கு தெரியும், கை வைக்கும் போது தெரியும், ஒரு விதமான இருள் அந்த தலையை மூடி இருக்கிறது தெரியும், தலையில ஒரு இருள் இருக்கிறதை உணர முடியும். பல முறை நான் அதை உணர்ந்திருக்கிறேன், கண்டிருக்கிறேன். நம்ம இன்னும் கொஞ்சம் கருத்தா ஜெபித்தா அவங்க மேல் இருக்கிற இந்த பாண்டேஜஸ் அவிழ்கிறது, அற்புதம் நடக்கிறது. எல்லா நேரமும் அப்படியா எனக்கு நான் சொல்ல முடியாது. ஆனால் நான் ப்ரிப்பேரா இருக்கும் போது, நான் உபவாசத்தோடு இருக்கும் போது, அல்லது ஆயத்தமா இருக்கும் போது, பலருக்காக ஜெபிக்கும் போது நான் பார்க்கிறேன், நல்ல அழகாய் இருப்பார்கள், நல்ல செல்வந்தர்களாக இருப்பார்கள். ஆனால் தலையில கை வைக்கும் போதே தெரியும், அது நல்லா தெரியும், அந்த ஃபோர்ஸ் தெரியும் கையில. இப்போ கண்ணுக்கு தெரியாத ஒரு பொல்லாத உலகம் இருக்கிறது. இதை கண்டுபிடிச்சு, இனம் கண்டுபிடிச்சு நீங்க ஜெயிக்கணும். நீங்க வெளிப்படையா ஒரு பிசாசு பேசுது, விரட்டுது. இப்போ பிரதர் நிறைய கதை சொன்னாரு, நானும் சில கதை சொன்னேன். அதெல்லாம் ரொம்ப எளிது. நான் இந்த போன சண்டே புதுக்கோட்டை சர்ச்சில் சொன்னேன், இந்த பேய்க்குளம் தான் திரும்ப திரும்ப வருது எனக்கு. பேய்க்குளம் ஏன் தான் அந்த பேய்க்குளம் வருதுன்னு தெரியல. பேய்க்குளத்தில் கிங்ஸ்லி பிரதர் தெரியும், மைக்கேல் வாத்தியார் மைக்கேல், அவர் கூப்பிட்டுருந்தார். பார்த்தா டெலிவரன்ஸ் ஃபாஸ்டிங் பிரேயர், எக்கு தப்பான பிசாசு. பிசாசு வேற அன்னைக்கு ஜபத்தை முடிச்சோடனே பிசாசு விரட்டுறதுக்கே 2-3 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்போ ஒரு பெண்ணுக்குள்ள பிசாசு விலகலை, அவள் அலக்களிக்குது. நானும் போராடி தொண்டை தண்ணிலாம் போயிடுச்சு. கடைசிய முழு பலத்தோட ஆண்டவரே நீ உதவி செய்யும் என்று ஜெபம் பண்ணிட்டு அந்த ஆவிக்கு ஒரு கட்டளை கொடுத்தேன். அந்த ஆவி சொன்னது, நான் போறேன்ப்பா, ஆனா உன்னை அலைய விடலை, நான் இன்னார் கிடையாதுன்னு அது பேரை சொல்லிட்டு போயிடுச்சு. எனக்கு பெரிய ஆறுதல். நான் அலையிறனோ அலையலையோ, இந்த பிசாசு போனதுக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நல்ல மழை பெய்த காலம் அது. அந்த ஃபாஸ்டிங் பீரியட் முடிஞ்ச நல்ல மழை. யாரோ ஒருத்தர் எனக்கு புதுசாக ஒரு கொடை வாங்கி கொடுத்தாங்க. புது கொடையை எடுத்துக்கிட்டு நான் டிராவல் பண்ணினேன். அன்னைக்கு நான் நேராக போய் சாத்தாங்குளத்துக்கு போனேன் பாருங்க, கொடையை காணோம்.
பேய் குளத்துல கொடை மாட்டிக்கிச்சு. ஆடா என்னடா அப்படி ஆயிடுச்சுன்னு திரும்பி போனா அந்த சாத்தான் சொன்னது நிறைவேறுமே, அலைய விடுவேன்னு சொன்னிச்சா. பிறகு நான் என்ன யோசித்தேன், திரும்பி மட்டும் பேய் குளத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு சாத்தான் கொண்டு திசை வேலைக்கு வந்தேன். அங்க போய் பார்க்குறேன் என் பைபிளை காணோம். அது எங்க இருக்கு? சாத்தாங்குளத்தில் இருக்கு. சரி, உறுதி, மனதில் உறுதி வேண்டும். திரும்பி மாத்திரம் போனா சாத்தான் சொன்னது நடந்துருன்னு நான் திருப்பி கொடையும் எடுக்கல, பைபிளும் எடுக்கல. நேரம் நாங்குநேரி வந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி திருப்பி வரணும் ஊருக்கு. நாங்குநேரி வந்து நைட் டைம், மழைக்காலம். அது நாங்குநேரி வந்து கண்ணு ஒரு மாதிரி உறுத்துன்னு பார்த்தா கண்ணாடியே காணோம். என் கண்ணாடி திசை வேலையில மாட்டிக்கிச்சு. நம்ம பாடு பெரும்பாடு. அது பிசாசு பாருங்க, அவ்வளவு வேலை, அவ்வளவு கிரியை செய்யுது. எனக்கு ஆச்சரியமா இருக்கும் சில விஷயங்கள். இந்த நான் சந்திச்ச சில ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்படிலாம் பண்ணுமானா நமக்கு அது அந்த அன்னைக்கு ரொம்ப ஆச்சரியம். அது ஒரு அதுக்குன்னு ஒரு பவரை கடவுள் கொடுத்துருக்கிறார். ஆனால் அது எப்படி ஜெயிக்கிறது? ஆனா மறுபடியும் வந்துட்டு அப்போ கன்னியாகுமரியில் ஒரு பாஸ்டர் எனக்கு கருங்கல், பாலூர் கருங்கல் பக்கத்தில் பாலூர் ஒரு ஊர் இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில். அங்கே ஒரு பாஸ்டர் கேலண்டர் அடிச்சு தரேன்னாரு. எனக்கு அதை அடிச்சு வச்சிருக்கேன் பாஸ்டர், யாரொருத்தர் அனுப்புங்க, வந்தா நான் கொடுத்து விட்டுறேன் அப்படின்னு அவர் பார்சல் போட்டிருக்கலாம். வர சொல்லிட்டாரு. இவர் போனார், ஒரு சகோதரன் அனுப்புனேன். நான் அவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் பைசா கொடுத்து திருநெல்வேலியில் இறங்கி ஸ்ட்ரெயிட்டாக கன்னியாகுமரி போகாத, திருநெல்வேலியில் இறங்கி நேர பேய்க்குளத்துக்கு போய் இன்னார் வீட்டில் இருக்கிற கொடையை எடுத்துக்கணும். பிறகு சாத்தாங்குளத்துக்கு போய் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பைபிள் எடுத்துக்கணும். அப்புறம் அதுக்கு பிறகு திசைவேலைக்கு போய் இந்த வீட்டில் என் கண்ணாடி இருக்குது, அதை கலெக்ட் பண்ணிட்டு நேர கன்னியாகுமரி போய் அந்த கேலண்டர் சேர்த்து வந்துடுங்க. இவன் இந்த 3 கொண்டு அங்கே வச்சுட்டு வெறுங்கையோட இங்கே வந்துட்டாப்பு. இதெல்லாம் பிசாசு பண்ணுதுங்க, பண்ணுது. ரொம்ப ஆச்சரியம். லதா சிஸ்டர் வந்திருக்காங்களா இங்கே, கந்தரக்கோட்டை லதா, நேற்றுக்கு வந்திருந்தாங்க. ஒரு அசுத்த ஆவி, அவங்க கல்யாணம் ஆன சமயத்தில் உங்களோட போராடி ஆவி, அந்த ஆவியை விரட்டும் போது அது சொன்னிச்சு, நான் போயிடுறேன் ஆனால் இவளுக்கு குழந்தைய கொடுக்க மாட்டேன். ஆச்சரியப்படிங்க, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 17 வருஷம் அந்த சகோதரி குழந்தை இல்லை. ஐடாவும் இல்லையா? யாரும் வரல, இன்னைக்கு 10 வரல பாருங்க. 17 வருஷம், 17 இயர்ஸ். அந்த நான் பிசாசு விரட்டினது 17 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த ஆவி என்ற சொல்லுது, நான் போயிடுறேன் இவளை விட்டு, ஆனால் இவளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க மாட்டேன். அது ஒரு முறை பாரத்தோடு கண்ணீரோடு அந்த மகளுக்காக ஜெபித்து கர்த்தர் சொன்னார், நான் பிள்ளை தேர்ச்சியை மாற்றுவேன். மாற்றினார். அல்லேலூயா. ஒரு பெண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். அந்த குழந்தையை நானே தான் டெடிகேட் பண்ணேன் 17 வருஷத்துக்கு பிறகு. பிசாசுக்கு சில வல்லமைகள் உண்டு. ஸோ நீங்க அடையாளம் கண்டுபிடிச்சு ஜெயிக்கணும். நான் சொல்ல சின்ன சின்ன பிரச்சனை, இந்த அந்தகாரத்தின் வல்லமைகள், மீதியானுடைய ஸ்பிரிட், பெலிஸ்தேருடைய ஆவி, அம்மோனியனுடைய ஆவி, அந்த மோவாபியனுடைய ஆவிக்கு இணையான சில ஈவில் ஃபோர்சஸ் இருக்குது. இதை நீங்க ஓவர்டேக் பண்ணணும், அதை ஜெயிக்கணும், குடும்பங்களை விட்டு அப்புறப்படுத்தணும்னு சொன்னா இந்த குவாலிட்டிஸ் நமக்கு வேணும். டிவைன் நேச்சர் நமக்கு வேணும், தெய்வீக அந்த தன்மைகள் வேணும். மீண்டும் ஞாபகப்படுத்துங்கள், ஒவ்வொரு இந்த டிவைன் நேச்சரை ஞாபகத்தில் கொண்டு வந்து பிசாசை ஜெயிப்பதற்கு நாம் முயற்சிப்போம். நாம் சத்துருவை ஜெயிக்க பிறந்தவர்கள், சாத்தானை வீழ்த்த பிறந்தவர்கள், சத்துருவை மடங்கடிக்க பிறந்தவர்கள். அதுக்கு தான் நம்ம கர்த்தரை அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் இனி வருகிற இது வரைக்கும் நிறைய நம்ம தோற்று போயிருக்கலாம், நான் நினைச்சபடி ஜெயிக்காம போயிருக்கலாம். குறிப்பாக ஊழியக்காரர்கள், முன்னோடிகளா இருக்கிற தேவ பிள்ளைகள், இனி வருகிற நாட்களிலே சாத்தானுக்கு புரியாத புதிராக நீங்கள் வரணும். அல்லேலூயா. சாத்தானுடைய வல்லமைகளை நொறுக்குகிற மக்களா வரணும். நீங்க ஜெபம் பண்ணும் போது பிசாசுடைய அஸ்திபாரம் அசையணும், பிசாசுடைய கிரிகள் அழிந்து போகணும். ஐயோ இவன் வருகிறானே, ஐயோ இவன் என்னை சேதப்படுத்த வருகிறான் அலறணும். அப்படி அலறிச்சு அந்த காலத்தில் பிசாசு. ஏன் இப்போ அந்த மாதிரி காட்சிகள் இல்லைன்னு சொன்னா நம்ம கொஞ்சம் வீக் ஆயிட்டோம். நாம வீட்டில் இருக்கிற மக்களோடு போராடுறதே பெரிய போராட்டமா இருக்கு. யாரெல்லாம் உங்களுக்கு எதிராளிகள் பேர் இருக்குதோ அதெல்லாம் எழுதி ஜோம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு இடத்துல சொன்னேன். எதிராளிகள், சத்துருக்கள், பேசாதவங்க பேர்லாம் வரிசையை எழுதுங்கன்னா ஒரு அம்மா முதல் பேரை வீட்டுக்கார் பேர் எழுதியிருக்கு. எதிராளியா, வீட்டுக்குள்ளே பிரச்சனை, இதை சமாளிக்கவே முடியல, அப்புறம் எங்க பிசாசு சமாளிக்கிறது, சாத்தான் எப்படி சமாளிக்கிறது? ஸோ அதை எல்லாத்தையும் கடந்து குடும்பத்தில் ஒரு ஜெயத்தை பெறணும். அதன் பிறகு குடும்பத்திற்கு மேலாக இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற சத்துருடைய கிரியைகள், பிசாசனுடைய வல்லமைகள், பிசாசனுடைய சத்துவங்களை நாம் உடைக்கணும். ஒவ்வொரு தேசத்திலையும் ஒரு ஆவி ஆளுகை செய்கிறது, தேவனுடைய மக்களுக்கு விரோதமாக செயல்படுகிற ஆவிகள். ஆகவே இந்த நேரத்தில் 300 பேர் கொண்ட சேனையா நீங்க நிக்கணும். நீங்க மீதியானுடைய கூட்டத்தை அன்றைக்கு கிதியோன் ஓட ஓட விரட்டினது மாதிரி இன்றைக்கு நீங்க ஓட ஓட விரட்டணும்னு சொன்னா
இந்த குவாலிட்டிஸை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மீண்டும், முதலாவது கீழ்ப்படியுங்கள், இரண்டாவது தேவனோடு சஞ்சரியுங்கள், மூன்றாவது தேவனுக்கு பிரியமானதை செய்யுங்கள், நாலாவது விசுவாசத்தோடு இருங்கள், ஐந்தாவது தேவனை துதியுங்கள், ஆறாவது உபவாசியுங்கள், ஏழாவது தியாகம் செய்யுங்கள். உங்களை தியாகம் செய்யுங்கள். நீங்கள் பேசப்படுவீர்கள். கர்த்தருக்காக எதையாவது இழந்தீங்கன்னா சரித்திரம் உங்களை பேசும், உலகம் உங்களை பேசிக்கொண்டே இருக்கும். தன்னுடைய படிப்பு பட்டம் எல்லாவற்றையும் துறந்து இந்திய தேசத்தினுடைய சுதந்திரத்திற்காக தன்னை அர்ப்பணித்த மகாத்மா காந்தி இன்றைக்கு போற்றப்படுகிறார், தியாகம் செய்ததினால். அவர் இல்லாம நம்ம வாழ்க்கையே இல்லை. இப்போ காந்தி நோட்டு இருந்தா தான் நகர முடியுது. என்ன சொல்றீங்க? ஒருத்தருக்கு மெசேஜ் போட்டிருக்கிறார் மெசேஜ், நான் காந்தி படங்களை சேகரிக்கிறேன், உங்க வீட்டில் இருக்கிற ரூபாய் நோட்டுகளை காந்தி படம் இருக்கும், ஆகவே எனக்கு அனுப்பி கொடுத்து உதவி செய்யுங்கள் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறார். காந்தி படங்களை சேகரிக்கிறாரா? நம்ம வீட்டில் வச்சிருக்கிறோம்ல 500 ரூபா 100 ரூபா 200 ரூபா, அதிலெல்லாம் காந்தி இருக்கிறார். அதெல்லாம் கொஞ்சம் அனுப்பி வந்தீங்கன்னா சேகரிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள், நான் காந்தி படங்களை சேகரிக்கிறேன் ஊழியத்துக்காக, நீங்கள் எல்லாம் கொஞ்சம் உங்கள் பையில் இருக்கிற காந்தி படங்களை இன்னொரு மாதிரி பார்க்குறீங்க. எனக்கு தெரியும், சொல்லும் போதே தெரியும். ஏன் அவர் போற்றப்படுகிறார்? தியாகம் செய்ததனால. சுபாஷ் சந்திர போஸ் இன்னும் நினைக்கப்படுகிறார். ஏன்? தியாகம் செய்ததனால. எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்கள் நம்முடைய இந்திய தேசத்துக்காக போராடியவர்கள். பாரதி ஒரு கவிஞன் என்றாலும் அவன் ஒரு போராட்ட வீரன், சுதந்திரத்துக்காக குரல் கொடுத்தவன். ஏன் மதிக்கப்படுகிறார்கள்? கொடிகாத்த குமரன், எத்தனை பேரை பார்க்கிறோம். இவர்கள் போற்றப்படுவதற்கு, நினைக்கப்படுவதற்கு காரணம் என்ன? இந்த தேசத்திற்காக அவர்கள் தங்களை தியாகம் செய்தார்கள். ஸ்பிரிச்சுவலா நீங்கள் மற்ற மக்களைப் போல எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு தகுதியாகிறது, எல்லாம் மற்றவர்களைப் போல நாம் வாழ முடியும். இந்த நேரத்தை லோபர்த்தனமாக நாம் செலவு செய்ய முடியும், சுகபோகங்களாக வாழ முடியும், பல பொழுதுபோக்கு அம்சங்களில் நம்முடைய மனதை, நேரத்தை செலவிட முடியும். ஏன் தியாகம் செய்து உட்கார்ந்திருக்கிறோம்னு சொன்னா, நம்மை ஒரு விசேஷித்த ஒரு கூட்டமாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற சாத்தானுக்கு சிம்ம சொப்பனை யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்கள், பின்பற்ற கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்படி எழும்பி நின்று தேவாதி தேவனை நோக்கி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. ஒரு அக்கினி நம்ம மேல் விழட்டும். நாளைக்கு இந்த அபிஷேகத்தினுடைய அளவை நாம் வாஞ்சிக்கும்படி சில வார்த்தைகளை சொல்லுவேன் இடையில நேரம் இருந்தால். மற்றபடி நாளைக்கு ஸ்பெஷல் மெசேஜ் 2 கேட்க போறோம். எல்லார் கண்களை மூடி கர்த்தரை துதிக்கலாம். ஹல்லேலூயா. நன்றியோடுமே துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேங்க்யூ மாஸ்டர். எல்லார் வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் அந்த சேனையில ஒருவனா இருக்கணும், நான் அந்த சேனையில ஒருத்தியா இருக்கணும், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, எனக்கு தாய பாராட்டும் ஆண்டவரே. சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. ரதல சந்துர பௌனிமி கதரபா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் மீ துதிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தந்தையே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கமுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லார் வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah, hallelujah. வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கோடி பிடிப்பான். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கோடி பிடிப்பான். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. சொல்லலாமா எல்லாரும்? அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது, அணுகாது. 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது, அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நான் அழகையை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகையை வென்று விட்டோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஹல்லேலூயா. வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம்.
காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போ. காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போ. கலப்பையில் கை வைத்திட்டோ நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். கலப்பையில் கை வைத்திட்டோ நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். சொல்லுவோம், வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஹல்லேலூயா, வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஹல்லேலூயா, வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். சொல்லுவோம் உற்சாகமாய், வெற்றி கோடி. நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள், ஜெயிக்க பிறந்தவர்கள், ஜெயிக்க பிறந்தவர்கள். தோற்று போவதற்கு அல்ல, வெற்றி பெறுவதற்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாய் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. வெற்றி 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 உண்டாகட்டும். சாத்தான் தோற்கடிக்கப்படுவானாக, பிசாசு தோற்கடிக்கப்படுவானாக. பெற்றுக்கொள்ளுங்கள் வல்லமையை, பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். அக்கினி நீக்கதரபரா சதலதரபரா ராஷதரமதுரப. பின்பகுதியில் இருக்கிறவர்கள் வாய்களை திறந்து, நீங்க தோற்று போவதற்கு அழைக்கப்படல, வெற்றி பெறுவதற்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஜெயிப்பதற்கு கர்த்தர் அழைச்சிருக்கிறார். உங்களை உயர்த்துவதற்கு கர்த்தர் அழைச்சிருக்கிறார். உற்சாகமாய் உற்சாகமாய் உற்சாகமாய். Lord, we praise you. Hallelujah, hallelujah. Radala shantara bori kadaraba rishakadala hantura bori. இந்த இடத்தை அவர் தம்முடைய வல்லமையினால் மூடி இருக்கிறார், தம்முடைய பிரசன்னத்தால் மூடி இருக்கிறார். நான் நம்புகிறேன் இந்த அடுத்த பகுதியில அருமையான அண்ணன் பேசுகிற போது அநேகர் ஆவியில் நிரப்பப்பட போகிறோம். புதிய உற்சாகத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆன நல்ல ரேமா வார்த்தைகள் நமக்கு கிடைக்க போகிறது. இந்த இன்னும் அடுத்த நாள் மதியத்தோட முடியுது. அந்த நேரம் வரைக்கும் யாரெல்லாம் ஆயத்தமா இருக்கீங்களோ உங்க மேல ஒரு அக்கினி விழும், உங்க மேல ஒரு வல்லமை விழும், மகிமை விழும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை அவர் பலப்படுத்துவார். இந்த நாளிலும் ஆண்டவரே உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய காருண்யம் என்னும் கேடகம் உம்முடைய பிள்ளைகளை மூடுவதாக சுவாமி. தேவனே, இந்த மாலை பொழுதுல உம்முடைய பிள்ளைகள் ஆயத்தமாய் இருக்கிறார்கள். ஒரு அக்கினி அபிஷேகத்தை பெற்றவர்களாக, அந்நிய பாஷை வரங்களை பெற்றவர்களாக, புதிய ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொண்டவர்களாக இந்த இடத்தை விட்டு உமது பிள்ளைகள் செல்லட்டும். அப்பா, மனதார உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.